ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியானந்த் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து செம்மையாக இருந்தது. கிளைமேட்டை எதிர்பார்க்கவே இல்லை. கதவு திறந்து பார்த்தா மழை வந்துட்டு இருந்தது. என்னடா திடீர்னு மழை வருது அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். பெங்களூரில் ஏற்கனவே குளிரும், இன்னும் மழை வேற வந்தது. இன்னும் செம்ம குளிர், வெளியில் போய் நிற்கவே முடியல. பயங்கர ஃப்ரீஸ் மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெளில நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயாச்சு. நமக்கு இந்த மழை காலையில் அதுக்கப்புறம் குளிர் இதெல்லாம் அப்படியே இருக்கவே காஃபி குடிக்கணும்னு அப்படியே மைண்ட் செட் ஆகிடுச்சு. சரின்னு போய் பால் வாங்கிட்டு வந்து காஃபி போடலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். செம்ம சில்லுன்னு இருந்தது கிளைமேட். அன்றைக்கி கை வந்து தண்ணியில் வைக்கவே முடியல, அவ்வளோ ஃப்ரீஸ் மாதிரி இருந்தது அன்றைக்கி. ஏற்கனவே ரொம்ப குளிராக தான் இருந்தது. மழை வரவே இன்னும் குளிர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. என்ன திடீர்னு மழை வருதுன்ட்டு சரின்ட்டு அப்படியே டிவி போட்டு பார்த்துட்டு இருந்தால் தமிழ்நாடு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மழைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பயுமே அந்த சைடு மழை வந்தால் இங்கேயும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நல்ல மழை வந்ததுனால அப்படியே கம்முன்னு போய் உக்காந்துச்சு. சண்டே வேறையா, அதனால் ரொம்ப லேசியாகவே இருந்தது அன்றைக்கி. சமைக்கலாமா வேணாவா அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. எனக்கு என்னவோ அன்றைக்கி சுத்தமாக மூடே இல்லை எதுவுமே செய்யறதுக்கு. கம்முன்னு படுத்துக்கலாமா அப்படின்னு தான் இருந்தது. அப்புறம் எப்படினாலும் சமைச்சு தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு சரி சமைக்கலாம் அப்படின்ட்டு காயெல்லாம் வாங்கலான்ட்டு கிளம்பியாச்சு. பக்கத்துலேயே என்னுடைய தம்பி வீடு இருக்குது. அவன் வந்து ஊருக்கு போயிட்டு வந்திருந்தான். சரி அப்பா கொஞ்சம் திங்ஸ்லாம் கொடுத்து விட்டுருந்தார் அவன்கிட்ட. சரி அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வீட்டுக்கு போயாச்சு. ஃபஸ்ட்டு தம்பி பையன் இருக்கான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. ரொம்ப நாள் ஆச்சு வேற பார்த்து. அதனால் போய் கொஞ்சம் நேரம் அப்படி கொஞ்சிட்டு அவனை அப்புறம் அப்பா கொடுத்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இவன் வந்து பார்த்திங்கன்னா என் பையன் சின்ன வயசில் இருந்த மாதிரியே அப்படியே இருப்பான். அதனால் என்னவோ எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். அதனால் போய் அப்பப்போ போய் அவனை பார்த்துட்டு வந்துடுவேன். எனக்கு வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது, இல்லை ஏதாவது மனசு சரியில்லை ஏதாவதுனா கிளம்பி போயிடுவேன். போயிட்டு அன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் நேரம் அவன் கூட விளையாடிட்டு வந்தேன்னா எனக்கு வந்து அன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அவனை அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவேன். அப்புறமா தம்பி வீட்டுக்கு போயிட்டு வந்து வரப்பையே எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்து நம்ம சமையல் வேலையும் ஆச்சு. வானமே இடிஞ்சாலும் பூமியே பொழந்தாலும் நம்ம சமைச்சு தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணியாச்சு, சமையல்லாம் பண்ணாச்சு. கடகடன்னு கொஞ்சம் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஈவினிங் சும்மா அப்படியே அவுட்டிங் போயிட்டு அன்றைக்கி சண்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக லேசியாக பொறுமையாக தான் போச்சு. நல்லாவும் இருந்தது. ஸோ மீண்டும் உங்களை நாளைக்கு வேற ஒரு ப்ளாகில் சந்திக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், என்ன சப்போர்ட் பண்ணுங்கள்.